வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வசீம் தாஜுதீனை வாகனத்தில் பின்தொடர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டார். 13 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த மர்மமான வழக்கில் ஓர் திருப்புமுனை. கடந்த நாட்களில் தாஜுதீன் வழக்கில் ராஜபக்சர்களை கைகாட்டிய அனுர தரப்பு. நாமல் மந்திரிතුමා ජූලම්පිටිය අමරේ කවුද? තාජුදීන් මරුවේ කවුද? තාජුදීන් මරුවේ කවුද? ඒ කවුද? සුදු වෑන් වලින් ගෙනල්ලා මේ රටේ ජනතාව පැහැරගෙන ගියා. ඒ කවුද? ගෝඨාභයට මහින්දට මේ නාමලට එදා අපහාස කරා නම් ඉතුරු වෙන්නේ නැහැ, කෑලිත් නැහැ. ඒ නිසා නැගිටලා මගෙන් අහගන්න එපා. இனத்தை பார்க்க வேண்டாம். நாட்டில் பொது பிரச்சினை பேசும் அர்ச்சுனாவை எதிர்க்கட்சித் தலைவராக்குங்கள். விமல் வீரவன்ச தெரிவிப்பு. இன்று முதல் பேருந்துகளில் நடைமுறைக்கு வரும் திட்டம். தவறினால் பயணிகளுக்கும் அபராதம். வடக்கு கிழக்கில் போர் நடவடிக்கையின் போது கிடைத்த 7760 தங்க ஆபரணங்கள் குறித்து வெளியான தகவல். யாழில் மீளத் திறக்கப்பட்ட மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையம். இலங்கையின் மிக வயதான மனிதராக 110 வயது முதியவர் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டார். பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் தரப்பு அமைச்சர் தெரிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரது வாகனத்திற்கு பின்னால் பயணித்த மற்றொரு வாகனத்தில் இருந்த ஒருவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் மித்தெனியா கஜ்ஜா என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விசேட ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட அவர் அந்த வாகனத்தில் பயணித்த நபர் மித்தெனியா கஜ்ஜா என்பதை அவரது மனைவி அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி நரஹேன்பிட்டி சாலிகா மைதானம் அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். ஆரம்பத்தில் விபத்தாக கருதப்பட்டு நரஹேன்பிட்டி காவல்துறை மற்றும் பொருளை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முடித்து வைக்கப்பட்ட இந்த வழக்கு 2015ஆம் ஆண்டில் அன்றைய கொழும்பு பிரதி காவல்துறை மா அதிபர் காமினி மாத்துரட்டவின் அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மாற்றப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விரிவான விசாரணையில் ஆரம்ப பிரேத பரிசோதனை முறையாக நடத்தப்படவில்லை என்பதும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதும் தெரிய வந்தது. பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் தாஜுதீனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 2வது பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் மார்பு மற்றும் கழுத்து பகுதிகளில் எலும்புகள் காணாமல் போயிருந்ததுடன் தாஜுதீனின் மரணம் விபத்தல்ல, இது ஒரு கொலை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. கொலையாக கருதி விசாரணையை தொடர்ந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாஜுதீன் கடைசியாக ஹெவலோக் டவுனில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு அருகே வாகனத்தை நிறுத்தி தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கச் சென்றதையும் அங்கிருந்து புறப்பட்ட போது அவரது வாகனத்தை மற்றொரு வாகனம் பின்தொடர்வதையும் சிசிடிவி காட்சிகளில் கண்டறிந்தது. 2வது வாகனத்திற்கு அருகில் நின்ற அடையாளம் தெரியாத ஒரு நபரின் காட்சியை குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிட்டிருந்தது. எனினும் குறித்த நபர் அடையாளம் காணப்படவில்லை. சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமன் உள்ளிட்ட பல தேடப்படும் குற்றவாளிகள் மூலம் இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்புமுனை கிடைத்துள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட அருணசாந்த எனப்படும் மித்தெனியா கஜ்ஜாவின் கொலையுடன் பெக்கோசமனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கஜ்ஜாவின் மனைவியிடமிருந்து ஒரு தன்னார்வ அறிக்கை கிடைத்தது. தனது கணவருக்கு அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் அவர் 2023ஆம் ஆண்டு ஒரு யூடியூப் நேர்காணலில் தாஜுதீன் வழக்கு குறித்து பேசியதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். அத்துடன் அந்நேர்காணலில் தாஜுதீன் கொலையுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு உண்டு என்ற வகையிலான தகவல்களை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாஜுதீன் வழக்கில் 2வது வாகனத்தில் அருகில் இருந்த நபரின் சிசிடிவி படத்தை கஜ்ஜாவின் மனைவிக்கு காண்பித்த போது தனது கணவரின் நாட்பட்ட இடுப்பு வலியால் அவர் கைகளை இடுப்பில் வைக்கும் தோரணையை சுட்டிக்காட்டி அந்த படத்தில் இருப்பது மறைந்த தனது கணவர் அருணசாந்த எனப்படும் கஜ்ஜா என்று அவர் அடையாளம் காட்டினார். 13 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கில் இந்த அடையாளம் காணல் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேற்று முன்தினம் மறைந்த ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் குடும்பத்தினர் அவரது மரணம் குறித்து மீண்டும் விசாரணை நடத்துமாறு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நீதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த தாஜுதீனின் உறவினர் முந்தைய அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் நீதிமன்றம் நியமித்த 7 நீதித்துறை மருத்துவ அதிகாரிகள் குழு தாஜுதீன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக முடிவு செய்ததை நினைவு கூர்ந்திருந்தார். மே 2012இல் வாசிம் ஒரு விபத்தில் சிக்கி இறந்துவிட்டார் என்று எனக்கு முதலில் கூறப்பட்டது. ஆனால் நான் சம்பவ இடத்திற்கு சென்றபோது ஒரு காரின் பயணிகள் இருக்கையில் குறைந்த சேதத்துடன் அவரை கண்டேன். அத்தகைய விபத்து மரணத்தை ஏற்படுத்தும் என்று நம்புவது கடினம் எனவும் அவர் கூறியுள்ளார். தாஜுதீன் அதிவேகமாக குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாலும் விபத்தில் ஏற்பட்ட தீயிலிருந்து ஏற்பட்ட புகையை சுவாசித்ததே மரணத்திற்கான காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இக்குடும்பத்தினருக்கு இன்னும் எந்த அரசாங்கத்திடமிருந்து நீதி கிடைக்கவில்லை என்றும் தற்போதைய நிர்வாகம் 13 ஆண்டுகளுக்கு பிறகும் வழக்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு கோரியுள்ள விமல் வீரவன்ச நாட்டின் பொது பிரச்சனையை பேசுபவர் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடத்திய அரசியல் நிகழ்ச்சியின் போது ஓரின சேர்க்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஈர்ப்பது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தனியார் பேருந்து பயணிகளுக்கு பயணச்சீட்டை வழங்குவது இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இன்று முதல் செல்லுபடியாகும் டிக்கெட்டுகள் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் பயணச்சீட்டுகளை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அதன்படி இன்று முதல் மேல் மாகாணங்களுக்குள் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் தங்கள் பயணச்சீட்டை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் நடத்துனர் டிக்கெட் வழங்க தவறினால் அவர்கள் மீது ஆணையகம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேல் மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு மனிதாபிமான நடவடிக்கையின் போது இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 10,000 தங்க நகைகளில் 7,760 நகைகள் இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவானுக்கு குற்றப்புலனாய்வுத்துறை தகவல் அளித்துள்ளது. 10,000 தங்க பொருட்களை எடை போட்டு அவற்றின் தங்க உள்ளடக்கம் மற்றும் எடை குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பரிசோதனையை முடித்துவிட்டதாகவும் அவை இப்போதும் மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மட்டுவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் நேற்றைய தினம் காலை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் மீள திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜே ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காலி கரந்தனியாவில் வசிக்கும் 110 வயதான போலன் ஹெகுரு மெனியேல் என்பவர் இலங்கையின் மிக வயதான நபர் என்ற முறையான அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். மெனியேல் ஜூன் 4ஆம் திகதி 1915 அன்று கரந்தனிய பிரதேச செயலகத்தில் உள்ள அங்குலுகல கிராம சேவையாளர் பிரிவில் பிறந்துள்ளார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும் விவசாயம் மற்றும் கிராம சமூக பணிகளுக்கென தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய முதியோர் செயலகம் மூலமாக இலங்கையின் மிக வயதான நபர் என்ற பெருமையினை அவர் பெற்றுள்ளார். அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் வருமானம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் எதிர்பார்த்ததை விட அதிகளவில் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இனியும் வரிகள் விதிக்கவோ அதிகரிக்கவோ தேவையில்லை. அதற்கு பதிலாக வரிகளை மனிதாபிமான முறையில் மறுசீரமைக்கலாம். அதற்கான காலம் கனிந்துள்ளது. அத்துடன் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்களை வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.